நம்ம ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்கிற படம் தாங்க இந்த படம். 47 வருஷம் கழிச்சு திரும்பி ரீயூனியன் பண்ண நடக்குது. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் லாஸ்டா பண்ணிக்கோங்க. என்னதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ 3 நிமிஷம் 40 செகண்டுக்கு மேல இருந்தாலுமே அதெல்லாம் ஹைலைட் கிடையாது. லாஸ்டா கொஞ்சம் செகண்ட் தான் ஹைலைட். ஏன்னா என்னடா சுமூகமா போய்கிட்டு இருக்குன்னு பார்க்கக்குள்ள யார் அந்த ஹீரோன்னு கேட்கறாங்க. ரஜினிகாந்த் யார் அந்த ஹீரோன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. யாரு ஹீரோ? சோசியல் மீடியால இதுதான் இப்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் தானாவே கம்முன்னு போயிருப்பாங்க. இவங்களே இப்ப கேள்வி எழுப்பி விட்டாச்சு. அதனால ஆடியன்ஸ் இப்ப யார் அந்த ஹீரோன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதனால பல விதமா டீகோட் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கமலஹாசன் இடத்துல ஏன்றது கொஞ்சம் ஹைலைட்டா காட்டியிருப்பாங்க, ரஜினிகாந்த்ன்றதுல அச்சுன்றத ஹைலைட்டா காட்டியிருப்பாங்க. அப்ப ரஜினிகாந்த் ஹீரோவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்ன்றதா என்னோட கருத்துமே. அப்போ கமலஹாசனுக்கு ஏன் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஆன்டகோனிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆன்டகோனிஸ்டா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வில்லன் மாதிரியான வில்லன் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா விக்ரம் படத்துல சந்தானம் கேரக்டர் எப்படியா அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்களால ஹீரோக்கு பிரச்சனை வரும், ஆனா அவங்க வில்லன் இல்ல. கமலஹாசன் யார் ஹீரோன்னு கேட்டு கீரை போட்டு காரை மூவ் பண்ணக்குள்ள தெரியும் உங்களுக்கு அந்த கார் என்ன காருன்னு. மெர்சிடஸ் பென்ஸ் ஒரு விண்டேஜ் கார். அதோட நம்பர் பிளேட்ல MDA777 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கு எந்த ஒரு கோட் அர்த்தமும் தேடி பார்த்தா கிடைக்கல. ஆனா 777க்கு ஒரு லக்கியான நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு பக்கம் 230 அப்படின்ற மாதிரி கார் மேல இருக்கும். அதுக்கு ஏதாவது கோட் வேடா இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் இன்டர்நெட்ல தேடி பார்த்தேன். நம்ம ரஜினி அவர்கள் 230 படங்கள்லாம் நடிக்கவே இல்ல. பட் கமலஹாசன் அவர்கள் 230க்கு மேல படங்கள் நடிச்சிருக்காரு. அதுல 230வது படம் தான் விக்ரம். ஒருவேளை அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமான்றது தெரியல. ஏன்னா அனௌன்ஸ் பண்ண வீடியோ வச்சு எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. கமலஹாசனோட கேரக்டர் டிசைனை பொறுத்த அளவுக்கு அந்த படத்துல உள்ள மாதிரி தான் இந்த படத்துலயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலுமே அப்படிதான் இருந்துச்சு. ஒருவேளை LNCU-வா இருக்குமோ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லோகேஷ் நெல்சன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோக்கு லைக் பண்ணுங்க.